Hi guys, welcome to SS Sports Info Tamil. T20 வேர்ல்ட் கப் 2026ல நடப்பு சாம்பியன் இந்தியா அவங்களுடைய முதல் சூப்பர் 8 போட்டியில முதல் போட்டியிலேயே சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட செம்ம அடி வாங்கியிருக்காங்க. இதனால இந்தியன் டீம் செமிஃபைனல் போவதற்கான வாய்ப்பு தடைபட்டிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில 76 ரன் வித்தியாசத்துல இந்திய அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்திய அணியால 188 ரன்களை சேஸ் பண்ண முடியாம 18.4 ஓவர்ல அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து 111 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் பேட்டிங் லைனப்பை பத்தி இப்போ கிரிக்கெட் வட்டாரத்துல பெரும் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம் கைஸ். ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா இந்த மேட்ச் ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் T20 மேட்ச்சில் ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க இந்தியன் டீம் கூட. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த அளவுக்கு அதே வெறியில தான் இந்தியன் டீமை நேற்றைய போட்டியில் சந்திச்சிருக்காங்க போல. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த அளவுக்கு இந்த T20 வேர்ல்ட் கப் 2026ல இந்த மாதிரியான பேட்டிங் லைனப் வேற எந்த டீம்லயுமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த பேட்டிங் லைனப்பை வச்சுட்டு இந்தியா 188 ரன்களை சேஸ் பண்ண முடியாம தடுமாறினதை நம்ம கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவங்க விளையாண்டதை பார்த்து. ஸோ இதில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரியாக விளையாடல அப்படின்றதான் முக்கியமான காரணமே. ஸோ நடந்து முடிஞ்ச 4 போட்டிகள் சூப்பர் 8க்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப்பில் ஒரு குழப்பம் தான் நிலவிட்டே வந்துட்டே இருக்கு. ஸோ இருந்தாலும் சூப்பர் 8 போட்டியில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இதில் குறிப்பாக அபிஷேக் சர்மா கலங்களே வச்சுக்கோன்னா இசான் கிஷன் விளையாண்டுட்டு வந்தாப்புல கன்சிஸ்டன்ஸா இப்போ டக் அவுட் ஆகிட்டு இருக்காப்புல சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல. அதே போல அபிஷேக் சர்மா 15, திலக் வர்மா ஒரே ரன். இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது தேர்ட் டவுன்ல விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை பத்தி தான் விமர்சனங்கள் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இந்திய கிரிக்கெட் அணியில் திலக் வர்மா அவரது பேட்டிங் அணுகுமுறை மற்றும் ரன் எடுக்கும் விதம் குறித்து கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த உலகக்கோப்பை போட்டியில அவர் விளையாடிய 5 போட்டிகளிலும் நிதானமாக ரன் குவித்ததே இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் காரணம். 3ஆம் வரிசையில் களம் இறங்கும் ஒருவர் 115 முதல் 125 வரையிலான ஸ்ட்ரைக் ரேட் எடுக்கும் போது அது பின்வரிசையில் வரும் ஆட்டக்காரர்களுக்கு அதாவது கேப்டனுக்கு தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்குகிறது. அதே போல திலக் வர்மா இந்திய அணியில் அதிரடி பேட்ஸ்மேனாக செயல்படுகிறாரா அல்லது அணியின் ரன் ரேட்டை குறைக்கின்றாரா அப்படின்றது இப்போதுள்ள முக்கிய கேள்வியா இருக்கு. 2025ல ஆசிய கோப்பை வெல்வதற்கு திலக் வர்மா முக்கிய காரணமா இருந்தாப்புல. ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல முக்கியமான ரோல் பிளே பண்ணாரு. 53 பந்துல 69 ரன்கள் அடிச்சு டீம் வெற்றிக்கு கொண்டு போனாப்ல திலக் வர்மா. இதற்கு பின் திலக் வர்மாவின் ஆட்டத்தை கவனித்தால் அதில் 2 விதமான அணுகுமுறைகளை பார்க்கலாம். 2025 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர்ல முதல் மேட்ச்ல 34 பந்துல 42 ரன் அடிச்சாரு. அதே போல 2வது மேட்ச்ல 42 பந்துல 73 ரன் குவிச்சாப்ல. இதன் மூலம் தன்னிடம் இன்னும் அதிரடி திறமை இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு திலக் வர்மா. ஆனால் பெரிய தொடரான T20 வேர்ல்ட் கப் போட்டியில அவரது ஆட்டம் அப்படியே தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த தலைகீழான மாற்றம் கூட இந்த T20 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டான போட்டியில தோல்வியை சந்திச்சதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த T20 வேர்ல்ட் கப்ல 5 இன்னிங்ஸ்ல வெறும் 107 ரன்கள் மட்டும்தான் திலக் வர்மாவால ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. அதுல கன்சிஸ்டன்சியா பாத்தீங்கன்னா 25, 25, 25, 31. அதே போல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டா நேற்று முடிந்த அந்த மேட்ச்ல 1 ரன் மட்டும்தான் எடுத்திருக்காரு. நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் இதை பயன்படுத்தி கொள்ள முடியல அப்படின்றதான் திலக் வர்மாவோட பொறுத்த அளவுக்கு விமர்சனம். நிறைய தேர்ட் டவுன்ல சரியான வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது. இப்போது அவருடைய பேட்டிங் ஆர்டர் வரிசையில விவாதம் கிளம்பி இருக்கு. அதாவது பேட்டிங் ஆர்டர்னா அவர் தேர்ட் டவுன்ல வர்றது பிரச்சனையா இருக்கு அப்படின்றதான் இப்போ இந்தியன் டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றத பார்ப்போம். T20 கிரிக்கெட் பொறுத்த அளவுக்கு தேர்ட் டவுன்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயருக்கு 150 அபவ் ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாகணும். ஆனா திலக் வர்மா தேர்ட் டவுன்ல 110ல இருந்து 120 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. ஸோ இந்தியன் டீம்ல தேர்ட் டவுன்ல ஒரு முக்கியமான டிஸ்கஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதிரடி வீரரான சூரியகுமார்
யாதவை தேர்ட் டவுனில் களமிறக்கி அதிக பந்துகளை சந்திக்க வைக்கலாமா, இல்லை திலக் வர்மாவை 4th டவுன் அல்லது 5th டவுனில் இக்கட்டான சூழ்நிலையில் விக்கெட்டுகள் விழுவும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாமா என ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். திலக் வர்மா தேர்ட் டவுனில் சூழலுக்கு ஏற்றாறு போல அவரோட கியரை ஷிஃப்ட் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். திலக் வர்மா தனது இன்னிங்ஸின் முதல் 15 பந்துகளுக்கு பிறகு கட்டாயம் ரன் வேகத்தை உயர்த்தணும் அப்படின்றது தான் முக்கிய விஷயம். குறிப்பாக 7 முதல் 15 ஓவருக்கு இடைப்பட்ட காலத்தில் பவுண்டரிகளை விளாசி எதிரணிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதும் பார்க்கப்படுகிறது. இதில் திலக் வர்மா இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 தவறிட்டாரு. திலக் வர்மா ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் T20 வேர்ல்ட் கப் போன்ற தொடரில் நிதானத்தை விட அதிரடியே வெற்றியை தேடித்தரும் என்று அவர் உணர வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ திலக் வர்மா மட்டும் இல்லை, அனைத்து பேட்ஸ்மேன்களுக்கும் இது பொருந்தும். திலக் வர்மா மட்டும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ அபிஷேக் சர்மா அவரை நம்ப முடியல, வந்தோடனே போயிடுறாரு. அப்போ நெக்ஸ்ட் தேர்ட் டவுனில் வர பிளேயர் தான் நம்ம நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்குறோம். ஸோ திலக் வர்மாவை தான் இங்கே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம அந்த தோல்வியை தழுவி இருக்கிறது நமக்கு செமிஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு தடையாக அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் நமக்கு வின் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.